ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபிஆர்இ டிசைனர். இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸ் வீடியோவில் லீஃப் ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ஒரு லீஃப் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த லீஃப் ஷேப்பை சுற்றி அவுட்லைன் போட்டு செயினில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லீஃப் ஷேப் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பெரிய செயினும் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு குட்டி லாக், அதே மாதிரி இங்கே சைடில் கொண்டு போய் ஒரு பெரிய லாக் குட்டி லாக் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இதே மாதிரி ஒரு பெரிய லாக் மட்டும் போட்டுட்டு சென்டரில் ஒரு குட்டி லாக் குத்தி எடுத்துக்கலாம். அந்த செயினுக்கு அவுட்டரில் ஒரு லாக் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம லாக் போட்டு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கேப் அதிகமாக இருக்குது, இந்த கேப் குறைவாக இருக்குது. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4 ஸ்டிச் இந்த இடம் வர வரைக்கும், ஒரு 4 ஸ்டிச் வந்து இந்த இடம் வர வரைக்கும், ஒரு இங்கே வரக்கூடிய 4 ஸ்டிச்சும் நான் இந்த இடத்துலையே குத்தி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள். இப்போது ஒரு ஸ்டிச் இங்கே குத்திக்கிறேன், அடுத்த ஸ்டிச் இந்த இடத்துல எடுத்துகிட்டு இதோட சென்ட்ரு மிட் பாயிண்டில் இங்கே குத்தி ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இடம் வந்து ஈவன் ஆகிடுச்சு. ஸோ சேம் இடத்துல குத்தி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் முடியுது எனக்கு. நான் வந்து ஒரு 2 நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சைடு எப்படி ஒர்க் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒர்க் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த சைடு எப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே டைப்பில் இந்த பக்கம் வந்து போட்டு எடுக்கணும். ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது இந்த இடத்துல முடிச்சுட்டு நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா சென்டரில் உள்ள கேப்புக்கு நம்ம வந்து சுகர் பீட்ஸில் வச்சு இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நார்மல் ஷீங் த்ரெட்டு நம்ம துணி தைக்கிற த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஸ்டிச்சஸ் குத்தி குத்தி எடுத்துருக்கோம், அந்த கேப் தெரியும். அது கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பீட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறமா நான் இங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன லாக் போட்டு நான் அப்படியே அவுட்லைன் ரவுண்டாக சுற்றி சுகர் பீடில் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் சுகர் பீடுக்கு இந்த பக்கமாக ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக இந்த த்ரெட்டை ஒட்டி போட்டு 3 ஸ்டிச்சும், அதாவது இந்த சென்டரில் வந்தது இந்த சைடு இங்கே, இது 3ம் வந்து ஒரே இடத்துல மிட் ஆகிற மாதிரி, அதாவது மிட் ஆகிற மாதிரி கொண்டு வந்து இப்படி எண்டு நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், லீஃப் ஸ்டிச் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போது இதோட ஷேப் ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒர்க் மாதிரி, அதாவது ஒரு கொடி ஒர்க் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு கொடி ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக். இப்போ லீஃப் ஸ்டிச்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டைப் 1, இது வந்து டைப் 2. இப்போ இந்த மாதிரி ஸ்லைடாக ஒரு லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அதே சேம் ஸ்டிச்சிங் தான், பட் இது வந்து இந்த மாதிரி கொடி பேட்டர்ன் ஸ்டிச்லலாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த லீஃப் அப்படின்றதுக்காக இந்த டைப் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் லீஃபில் வந்து பெரிய லீஃபாக வருது பார்த்திங்களா, அதுதான் ஒர்க் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி லீஃப் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், ஸ்லைடாக தான் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அந்த ட்ரா பண்ணி இந்த ஷேப் மேலேயே ஒர்க் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதோட அந்த கார்னர், இந்த கார்னர் வந்து எனக்கு இதோட முடியுது. ஸோ நான் இதோட முடிச்சுட்டு இப்போது இங்கேருந்து அப்படியே வந்து இந்த ஷேப்பை ஒட்டி, அதாவது இந்த ட்ரா பண்ண இருக்கேன் பார்த்திங்களா, இந்த ட்ராயிங்கை ஒட்டியே இந்த லீப்புக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுக்குறேன் செயினில்.
இப்போ அவுட்லைன் முடிச்சுட்டு நான் வந்து இங்கே என்ஆர் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்லேயும் அவுட்லைன் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம பீட்லேயும் கூட அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த கொடி பேட்டர்னில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான லீஃப் டிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.